ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி இந்த ட்ராமாவோடைய 6th பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, கமெண்ட் பண்ணலன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி லைக் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மற்றவங்களுக்கும் இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு தெரிய வரும். அதனால தான் எடுத்தோடனே நம்ம ஹீரோவை குப்பை தொட்டியில் போட்டு வச்சுருக்கானுங்களாட்டங்குது. அவங்க எந்திரிக்கிறாங்க. அதுக்கு எடுத்து இவங்க தான் நீ அவனும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்கலாம் சொல்லி சண்டை போட்டுட்ருப்பாங்கள்ல, அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா உன் புருஷனுக்கு இருக்கும்போது நீ ஏம்மா மற்றவங்க கூட சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கிட்டே ஏதாச்சும் ஆதாரம் இருக்கான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. என்ன ஆதாரம்? அதான் நாங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்குறோம், இல்லை என்னத்துல உனக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவாட்டு கேட்டுட்ருக்காங்க. இந்த டையா இது வந்து பேஷண்ட்டுக்கு டாக்டருக்கும் நடுவில் இந்த டை கட்டி விடுவாங்க, அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டாக்டரும். ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு நான் தான் அவளை கட்டி விட சொன்னேன், அவள் வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டாக தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, அவள் தான் வேலையை விட்டு தான் நீங்கள் தான் அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள் தான் வேலையை விட்டு போயிட்டால, அப்புறம் எதுக்கு உனக்கு தேவையில்லாமல் அசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கு, நான் வேலையை விட்டு போகிறதுக்கு காரணமே நீ தானே, உன்னால் தான் நான் வேலையை விட்டு போனேன் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்காக தான் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீ மட்டும் யோகிய மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. ஹீரோவோ அவங்க அஃபேர் இருந்த மாதிரி ஃபோட்டோ. நீ மட்டும் உத்தம நாட்டம் பேசிகிட்டு இருக்க, நீயே என் மேலே சந்தேகப்பட்டு தான் இவங்களும் என்னையும் இருக்க மாதிரி வச்சு நீ ஃபோட்டோ எடுத்த தெரியுமா, அது கூட உனக்கு வெக்கமா இல்லை, என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதான், நானே சொல்லுவேன் அப்படின்லாம் ஹீரோயின் மட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் என் பேஷண்ட் கூட என்கிட்ட நம்பலை, இது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தப்பாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க, எனக்கு என்கிட்ட இது மட்டும் இல்லாமல் வேறு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்ருக்க. இது அவன் இல்லடாமா அப்படின்னு ஹீரோவுடைய அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் மேலே நிறுத்துங்கத்த அப்படின்றதுக்கு, ஆமாம்மா நிறுத்து, வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு ஹீரோ வந்து சமாளிச்சிட்டு இருக்கான். நீயும் அவனும் இங்கே இருந்ததுக்கு ஃபஸ்ட் என்ன ரீசன் போல் அது சொல்லுன்றதுக்கு, ஏண்டா நீ மட்டும் உத்தம நாட்டம் பேசிகிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு அவளும் அவங்க அஃபேர் இந்த ஃபோட்டோ தான் மறுபடியும் எடுத்து காமிக்கிறாங்க. இது மட்டும் நியாயமானு சொல்லிட்டு ஹீரோயின் வாட்டி தூக்கி அடிக்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஹீரோ வந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்களாட்டங்குது. வந்த பிறகு அதுக்கடுத்து இங்கே பார்த்தா அதை பார்த்துட்டு இவங்க மாமியார் செம ஷாக் ஆகிட்டாங்க. இந்த ஃபேக்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, உன் பொண்டாட்டியே நான் ஆசைப்பட்டாலும் எடுத்துக்கவா அப்படின்னு அவன் கேட்டால் நீ ஆண் தானே சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அத்தை அவங்கள மன்னிச்சிட்றாமான்றதுக்கு, என்ன மன்னிக்கணும், அவனால் என் கெரியரே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க குழந்தை இருக்குல்ல, அதுக்காகவாச்சும் நீ மன்னிச்சிடலான்றதுக்கு அவள் வந்து லேப் ரிப்போர்ட்டை காட்டுறா, அதாவது அவள் ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்ற மாதிரி. நான் என்றைக்குமே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது இல்லை, இது நாங்கள் போட்ட பிளான் மாதிரி கூட வச்சுக்கலாம், ஏன்னா நீங்களே வந்து வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே அவங்க மாமியாருக்கு தலைவலியே வந்துடுச்சு. ஹீரோ கத்துறாங்க, என் மான மரியாதை எல்லாமே போச்சு, என்னை எல்லாம் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, இப்போ என்னை ஃபோர்ஸ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணி வைக்கிறீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு, நீ மட்டும் உத்தம நாட்டம் பேசாத, அவளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்ப, அவங்ககிட்ட கண்டிப்பாக டைவர்ஸ் வாங்குவா அப்படின்றதுக்கு, நீங்கள் அவளை சேர்த்து தான் வைக்கணும், பிரித்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ ஃப்ரெண்டுக்கு நல்ல வழியை காட்டிவே அதை விட்டு கெட்ட வழி காமிச்சிட்ருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள். உன் பையனுடைய அண்டர் வேரை கூட உனக்கு துவைச்சி துப்பு இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸு துவைக்கிறதுனாலே 10 மணி நேரம் அதை எடுத்துகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பற்றி பேசணுன்னு இவனுக்கு எங்கே இருந்தால் கோவம் வந்துச்சுன்னு தெரியல, கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு அவங்க கூட கூப்பிட்டு போகிறாங்க, யாருமே என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 3 பேரும் வெளியே போயிடுறாங்க. ஏன்டா வெக்கம் கேட்டவனே, ஒரு பொண்டாட்டிக்கிட்ட வேற ஒருத்தன் வந்து அவள் வீட்டில் தங்குற அளவுக்கு அவ்வளோ கேவலமாவா நீ பார்த்துக்கிற, மற்றவங்க பண்ணால் கூட பரவாயில்ல, நீயே இப்படி பண்ணுறிய, உனக்கு வெக்கமா இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்னடி வெக்கமானு சொல்லிட்டு அதை பற்றி நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ கேவலமாக என்னை சீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திகிட்டே இருக்கும் போது இங்கிட்டு நம்ம ஹீரோ தான் ஃபோன் பண்ணி, மென்டல் ஆஸ்பத்திரியா, இங்கே ஒருத்தவங்க பைத்தியக்காரங்க கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உனக்கு நான் சொல்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கா, யோசிச்சு பாரு, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பேபியாக நான் இழந்தேன், அதாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா, அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த, புருஷனா ஒரு லாய்க்கு கூட நீ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொண்டாட்டி இங்கே அபார்ஷன் ஆகி கிடக்குறா, 3 நாளில் அவள் இன்னொருத்தி கூட சுற்றிட்டு இருக்கா, உனக்கு வெக்கமா இல்லை, ஒரு புருஷன் எல்லாம் சொல்லிக்காத வெளியேன்றதுக்கு ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறாங்க. அவகிட்ட வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாட்ட நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, வீட்டில் அம்மா சிக்கன் சூப் செஞ்சு வச்சுருக்காங்க, நீ மறக்காமல் போய் குடிச்சிட்டு, எனக்கு இப்போ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருப்பான். புருஷனாக ஒரு லாய்க்கு கூட பண்ணியிருக்க மாட்டான்னுட்டுங்குது. என்னோட வாழ்ந்த 7 வருஷம் நரக வாழ்க்கையிலேருந்து நான் வெளியே வரப்போகிறேன், அதுக்கு நீ எனக்கு தயவு செஞ்சு டிவோர்ஸ் கொடுத்து தொலையேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின். என்ன நீ என்கிட்ட சந்தோஷமா இல்லையா, அப்படி என்னடி என்கிட்ட சந்தோஷம் இல்லாமல் கண்டுட்ட, இப்போ வந்து டாக்டர் பின்னாடி ஓட போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தப்பாக பேசிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, என்கிட்ட இல்லாத உங்ககிட்ட யார்கிட்டையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். வெளியெல்லாம் கத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து
இப்படியே கதவை திறந்துட்டு ஹீரோவை வச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதாவது அந்த மென்டல் ஆஸ்பத்திரிக்கு இவனை கூப்பிட்டு போங்க, பொண்டாட்டி மேலே சந்தேகப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அவனையும் அடிச்சு இழுத்து கூப்பிட்டு போயிடறாங்களா. மதரின்ல வாட்டுக்கு அங்கே ஓடி போயிடுறாங்க. டாக்டர் அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க, நீ அவனை சீக்கிரமாக டிவோர்ஸ் பண்ணிவிடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அதை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான நேரம் இல்லைக்கா அப்படின்றாங்க. அப்போ ஹீரோ வந்தோடனே அவங்க வந்து பிளான்ட் பாட் எடுத்துட்டாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க நீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, அக்கா விடுங்கக்கா அப்படின்னு ஹீரோயின்னு தடுக்கிறாங்க. இங்கே போய் பேசலாமா வெளியே போய் பேசலாமான்றதுக்கு அவளாம் எங்கேயெல்லாம் வரமாட்டேன் என் பேச்சு மீறி அப்படின்றதுக்கு அவன் மதிக்கவே இல்லை. இங்கே போய் பேசலாமா வெளியே போய் பேசலாமா டார்லிங் அப்படின்னு அவன் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கான். இருங்க வெளியே போய் பேசலாம் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்லிட்டு, அக்கா நவருங்கக்கா நான் அப்புறமா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. என்னடா நீ இங்கே அட்டைப்பட்டியில் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்க அப்படின்றதுக்கு, ஆமாம் நம்ம இப்போ இந்த ஊரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு போய் நம்ம 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கையை நடத்த போகிறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சந்தோஷமான வாழ்க்கையவா? இன்னுமே அவனை பழி வாங்கி முடிக்கலடா. நான் சொல்கிறது உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதான்றதுக்கு, நீ அவனை மறக்கவே இல்லை, அதனால தானே இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னுட்டு இருக்காங்க. என் புருஷன் அவன் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். அவன் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அவன் மனசுல நல்லா ஆணி குத்துன மாதிரி நல்லா குத்தி விடணும். அப்போ தான் என்னால் அங்கேருந்து வர முடியும்னு சொல்கிறதுக்கு, இனிமேல் அவனுடைய ஹஸ்பண்டை தான் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறதுக்கு, நான் அவனெல்லாம் லவ் பண்ணல, நான் அவனை ஒர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கணும், அப்போ தான் எனக்கு இந்த ரிவெஞ்சை முடிச்ச மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும். சரி நான் உனக்கு இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறப்ப அவங்க கை பிடிச்சி நிப்பாத்திட்டு, இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற பிரச்சனை, இல்லை நீ கண்டிப்பாக தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு ஹீரோவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி போயிடுறாங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தா மென்டல் ஆஸ்பத்திரியை தான் காட்டுறாங்க. ஹீரோவுடைய அம்மா என்னை உள்ளே விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க நீங்கள் இப்போ பார்க்குற நேரம் இல்லை, அதனால் நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா அவரை கட்டி வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் ரொம்ப துள்ளிட்டு இருக்கானா, அதனால இன்னும் 2 ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா அவங்க அம்மா அடங்குற மாதிரி தெரில, கதவு திறங்க என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், நான் உங்கள் காலில் கூட விடல, என் பையனை மட்டும் நான் இப்போ பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, அவன் பைத்தியக்காரனாட்டம் பண்ணிகிட்டு இருக்கான், உள்ளே போனீங்க ஏதாச்சும் எடுத்து கொன்னுடுவான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த டாக்டரும். என் பையனை பற்றி இப்படிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு, ப்ளீஸ் டாக்டர் என்னை உள்ளே விடுங்க அப்படின்றாங்க. நீங்கள் ஒன்றும் அவனுக்கு கார்டியன் இல்லை, இப்போ வந்து நீங்கள் தேவைப்படுறப்பெல்லாம் பார்க்குறதுக்கு, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் ஒய்ஃப் தான் கார்டியன்றதுக்கு, அவனுக்கு அவன் ஒய்ஃப்லாம் கார்டியன் இல்லை நான் தான் சொல்லிட்டு அந்த அம்மா வாட்டுக்கு ரொம்பவே துள்ளிட்டு இருக்காங்க. இவங்க வாட்டு கண்டுக்காமல் இந்த டாக்டரும் போயிடுறாங்க. அவங்க இன்னும் கற்றுட்டே இருக்கிறாங்க, ப்ளீஸ் என்னை மட்டும் அவனை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இங்கே ஹீரோயின், நான் தான் அவங்களுடைய கார்டியன், நான் இப்போ அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏண்டி என் பிள்ளை வாழ்க்கையை அழிச்சது பார்த்தா இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் வந்திருக்கேன், அவங்க கூட வீண் வம்பெல்லாம் வளர்த்துக்க இல்லை, அதனால் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உள்ளே போயிட்டா. அதுக்கடுத்து இங்கே போயிட்டு உள்ளே வேற லாக் போட்டுறாளா, நீ இப்படி பார்க்கணுன்னு தானே ஆசைப்பட்ட, அப்புறம் எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தேன், அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு பேபி பிறக்க போகுதுன்னு சொல்லி நான் எவ்வளோ ஆசையாக காத்துட்டு இருந்தேன். ஆனால் என் ஃபஸ்ட்டு பேபி அழிஞ்சிருச்சு, என் கெரியர் என்னை விட்டு போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுக்கு உடனே ஹீரோயினுடைய ஹஸ்பண்டு, அப்போ நீ என்னால் தான் இப்படிலாம் சேடாக்குறேன்னு சொல்கிறியா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் தான் காரணம், ஏன்னா நான் சூஸ் பண்ண விதமே தப்பு அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ சின்ன சின்ன விஷயமும் பெருசுப்படுத்திட்டு இருக்காது, இது ரொம்பவே சப்ப மேட்ரு, சால்ட் வாட்ரு அப்படின்னு இவனும் சொல்லிகிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன மந்திரம் போட்டான்னு தெரில, அவன் ஒன்றைய ரொம்பவே விரும்பிட்டு இருக்கானாட்டுங்குது. அதனால தான் அவன் என்னையாட்டமே நடித்து என்னை பைத்தியக்காரன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டே வாங்க வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவாட்டு கதவை தட்டிகிட்டே இருக்காங்க, ஓப்பன் யாருமே பண்ணவும் மாட்டேன்றாங்க. அதுக்கடுத்து இங்கே டாக்டர் எல்லாம் போயிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியாமல் இவனும் எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோ சொல்கிறான், அவனுடைய ஜஸ்ட் காப்பி தான், நீ அவனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் டிராகன் ஃப்ரூட்டையும் அதுக்கடுத்து கத்தியும் வச்சுக்கிட்டு கட் பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் அவனும் ஒரே மாதிரி தான் இருந்தீங்க, ஒரே கேரக்டர் தான், என்னாலே கண்டுபிடிக்க முடியல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் டிஃப்ரெண்ட் ஆக ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாட்டு கட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு பயமாகிடுச்சு, என்னை ஏன்னா காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். சாரிடா புருஷன், நீ அடுத்த எபிசோடு வருவியா இல்லைன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும். அதுக்கடுத்து ஹீரோவும் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதுக்கடுத்து இவங்க நியூ கிளப்க்கு தான் வந்திருக்காங்க. அவங்களும் வந்தோடனே அந்த மயக்கமாக்குற ட்ரிங்க்கு தான் கொடுக்கலான்னு வர்றாங்க. நான் வந்து இங்கே அதுக்கு வரல, நான் வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ்க்கு தான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன ஆஃப்டர் சேல் சர்வீஸா அப்படின்னு அவங்களும் கேட்டுட்ருக்காங்க.
அடுத்து இவங்க ஹீரோ கட்டினா அவனை பெட்லேயே காணும். அதுக்கடுத்து இங்கே தான் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அக்காவும். இந்த மாதிரி வர வச்சவங்களை வந்து போக வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு அந்த அக்காவும் சொல்லிடுறாங்க. நீங்கள் பண்ண வேலையினால என் வாழ்க்கையே வீணாயிடுச்சு தெரியுமா, எவனோ ஒருத்தன் வந்து என் புருஷன்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயினோட சொல்லிட்டு இருக்கும்போது, நீ ஒன்று நல்லா என் வச்சுக்கோ, இந்த அக்ரிமெண்ட்டை மீறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஹாய் காய்ஸ், எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே இருக்கவங்களாம் லைஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக வந்திருப்பீங்க, இல்லைன்னா ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை? உங்கள் வீட்டில் ஒரு பொண்டாட்டி இல்லை புருஷன் இருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க கூட தோணலையா? எவனோ ஒருத்தனை நம்பி நீங்கள் எப்படி உங்கள் பொண்டாட்டி இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பிள்ளைங்களெலாம் நீங்கள் எப்படி விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நல்லா திட்டிகிட்டு இருக்காங்க. கேட்டீங்க ஃபேக் ஹஸ்பண்டும் ரியல் ஹஸ்பண்டும். ஃபேக் ஹஸ்பண்ட் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கான், ரியல் ஹஸ்பண்ட் வந்து தப்பிச்சு போகிறப்ப எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாட்டுக்கு பிடிச்சிட்டு இருக்கான். ஆனால் என்னை பைத்தியக்காரனால பட்டாமே கட்டிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கு, உன்னால் என் கூட ஹீரோயின் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே பார்த்தா ஹீரோயின் சண்டை ஓயிலையாட்டுங்குது. உன்னால் கண்டிப்பாக இனிமேல் உங்கள் வீட்டுக்கு போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருக்கும்போது அங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து இங்கே ஹீரோ காமிச்சா, அவள் உன்னைய ஃபேக்குன்னு சொல்லிட்டாடா, நீ எல்லாம் சும்மா எனக்கு சப்ஸ்டியூட் தான் அப்படின்லாம் அவள் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு எடுத்து ஃபேக் வந்து அங்கே சீமனையை ஊற்றி நெருப்பத்தை வச்சுட்டு போயிட்டான். இங்கே அவங்க அம்மா வந்து கதறிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வாட்டுக்கு வெளியே வந்த பிறகு, நீ என்னடி இங்கே பண்ணிகிட்டு இருக்க, உள்ள இல்லையா நீ அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இவளுக்கு அப்போ தான் யாவுமே வருதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் பார்த்தா அங்கே ஃபேக் இருக்கான். ஏண்டா நீ தான் இங்கே இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஒன்றுமே எந்திரின்னு சொல்கிறதுக்கு என்னால் இந்த டாக்டர் எல்லாரையுமே கூட ஏமாற்ற முடியுது, ஆனால் என்னால் ஒன்றையும் மட்டும் ஏமாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் எந்திரிக்கிறான். ஹீரோயின் வந்து ஹீரோ எங்கன்னு கேட்குறதுக்கு அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே உண்மையை சொல்லுடா அப்படின்னு ஹீரோயின் எவ்வளோதான் கேட்டாலும் அவன் செத்துட்டான் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. கஷ்டப்படுத்தணும் மட்டும் தான் நினச்சேன், ஆனால் நீ அவனை கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அவனை கொன்னாதான் நம்மளால் நம்மளுடைய நியூ லைஃப்பை வாழ முடியும் அப்படின்றாங்க. ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை? ஒருத்தனை கொன்னுட்டன்னு கூட ஒரு குற்ற உணர்ச்சி கூட எல்லாம் பேசிகிட்டு இருக்க. பார்த்ததுலேயே நீயும் அவனு தான் ரொம்பவே சுயநலவாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும். நான் ஒன்றும் சுயநலவாதி இல்லை, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ. இங்கே உள்ள பீப்புள் எல்லாம் கஷ்டப்படுத்தினுக்காக காரணமே நீ தான் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும் போது ஹீரோவும் இதுதான் உனக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுக்கு ஒரு வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் வந்து என்னமோ ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஹீரோயின் வந்து ஹீரோடைய சாம்பல் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு சாம்பல் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கடுத்து ஹீரோடைய அம்மாலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. டே ஏன்டா நீ விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பாவம் தானேங்க மதரின்லா, அதாவது அவங்க அத்தை ரொம்பவே பாவம். எனக்கே ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு, விட்டு நானே அழுதுருவேனாட்டங்குது. ஆனால் ரொம்பவே நல்ல கேரக்டர் அவங்க அம்மா மட்டும்தான். ஹீரோயின் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, எங்களுடைய வாழ்க்கையை வந்து நான் முடிவுக்கு கொண்டு வரணும், இப்போ வரைக்கும் 7 வருஷ வாழ்க்கையை நான் முடிவுக்கு கொண்டு வரணும், இது ரொம்பவே கஷ்டம்தான், இதில் மட்டும் நம்ம தப்பு பண்ணணும், ஏன் நம்ம உயிர் போகிற அளவுக்கு ரொம்பவே பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கு எல்லாமே மண்டியாட்டிட்டு, சரி இனிமேல் நீ என் கூட லைஃப் லாங் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஹீரோயின் வந்து அவங்க அத்தையை வந்து சம்மந்தப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கடவுளே இனிமேல் இந்த மாதிரி நிலமை யாருக்குமே இந்த உலகத்தில் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஹீரோயின் வந்து எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்புகிறேன், என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நெருப்பில் வந்து இறந்துட்டாங்க, நாளைக்கு வந்து அவங்களுடைய ஃபியூனரல், அதனால் நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பிச்சி விடுறாங்க. நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க, போய் அந்த ஃபோட்டோ முன்னாடி போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து அவளை அனுப்பிச்சி விடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க ஃப்ரெண்டு தான், அதாவது ஹீரோ ஃப்ரெண்டுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் தானே, அவள் தான் வந்துட்டுருக்கா, ரொம்பவே சோகமாக வந்து கதை தந்துட்டுருக்கா. என்ன அவனை ஏமாற்றிட்டானா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக இங்கே வா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களா, இப்போ இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா அவளும். ஏய் நீ என்ன உன்னுடைய தப்பெல்லாம் நீ மறந்துட்டியா, ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சி கெஞ்சி கேட்டா, அப்போல்லாம் உனக்கு சூடு சொன்னே வரலையா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் இவ்வளோ பேசுகிறேன் கதை சதுறேன்றதுக்கு, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு அவளும் சொல்லிடுறான். இவங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே ஹீரோயின் ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது நான் எப்பயுமே சொல்லிகிட்டு இருக்கேன், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக பண்ணுங்களேன்.